ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 13/1/2025 திங்கட்கிழமை பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமான விரதமாக இருக்கிறது திருவாதிரை விரதம். இதை ஆதிரை விரதம், மாங்கல்ய விரதம், ஆருத்ரா விரதம் இப்படின்னு பல பெயரில் சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடியது தான் இந்த திருவாதிரை விரதம். திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி பௌர்ணமி ஒன்றாக வரக்கூடிய இந்த ஒரு நாளில் அனைத்து சிவாலயங்களிலுமே அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுலேயும் நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனை குறிப்பாக நடக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி பார்த்துடலாம். மார்கழி மாதங்கிறது பெருமாளுக்கு உரிய மாதம். அதில் சிவபெருமானுக்குரிய விரத நாட்களும் வரும். இந்த விரத நாளில் ரொம்ப முக்கியமான விரத நாளாக இருக்கிறது திருவாதிரை விரதம். இந்த விரதத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இந்த தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய பெண்களின் கணவர்கள் அனைத்து விதத்திலையுமே சிறந்து விளங்குவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் 12ஆம் தேதி இன்று காலை 11:47 தொடங்கி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலை, அதாவது நாளை காலை 11:24 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமிங்கிறது நாளை தினம் முழுவதுமாகவே இருக்குது. நடராஜருக்கு சிதம்பரம் கோவிலில் காலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். சிதம்பரத்தில் மட்டும் இல்லை, எந்தெந்த ஆலயங்கள்லாம் நடராஜர் சபை இருக்கோ அந்த கோவில்களில் சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும். திருவாதிரை விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருக்கலாம். அதாவது இன்று மதியத்திலிருந்து விரதம் இருந்து நாளை 13ஆம் தேதி சிவ தரிசனம் செஞ்சுட்டு விரதத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜனவரி 13ஆம் தேதி முழுவதுமே விரதம் இருந்து சிவ வழிபாட்டை நம்ம செய்யலாம். மாலை நேரத்தில் நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த விரதத்தை எடுக்கும் பொழுது வீட்டில் சிவபெருமானை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்வதற்குரிய நேரம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யலாம். அதை தவற விட்டால் காலை 6:30லேருந்து 7:30, இல்லைன்னா காலை 9:30லேருந்து 10:30க்குள்ளே நம்ம செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை மாலை 5:30லேருந்து 8:30க்குள்ளே செய்யலாம். திருவாதிரை நட்சத்திர நாளில் மாங்கல்ய சரடை நிறைய பேர் மாற்றுவாங்க. அப்படி மாற்றக்கூடிய பெண்கள் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நாளைய தினம் திங்கட்கிழமை காலை நீங்கள் மாற்றலாம். காலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே, இல்லைன்னா 9:30லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கலாம். வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமானின் படத்திற்கு முன்னாடி, அதாவது சிவபெருமானோட படம் இருந்தாலும் சரி, இல்லை சிவலிங்கத்திற்கு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. அந்த வாழை இலையில் திருவாதிரை களி, 21 வகையான காய்கறிகள் பயன்படுத்துகிற அந்த ஒரு அவியல் கூட்டு அதை வைக்கணும். ஒருவேளை உங்களால் 21 காய்களை பயன்படுத்த முடியலனாக்கா 7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 காய்கறிகள் இல்லைன்னா 3 எண்ணிக்கையில் காய்கறிகள் நீங்கள் அவியலாவோ இல்லை கூட்டாவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வடை, பாயசம் இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி முழு மனதோடு சொல்லி வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. கட்டாயம் மறக்காதீங்க, 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க. இந்த முறையில் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் பெண்கள் உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கணவர் கையால் குங்குமத்தையும் நீங்கள் வைக்க சொல்லுங்கள். இப்படி செய்கிறதுனால திருவாதிரை விரதத்தோட முழுமையான பலனை நம்ம பெறலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விரதமாக இருக்கிறது திருவாதிரை. இந்த திருவாதிரை விரத நாளில் பெண்கள் விரதம் இருந்து தங்களுடைய கணவர்கிட்டருந்து எந்த ஒரு பொருளை வாங்கிறதுனால அவங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். அதனால் கட்டாயம் மறக்காமல் நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கிடைக்கணும், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நாளைய தினம் உங்கள் கணவர் கையால் குங்குமம் நீங்கள் வச்சுக்கோங்க.
தாலி சரடு இப்போ புதுசாக மாற்றியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்ற வேணாம். இல்லை பழசாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆனால் உங்கள் கணவர் கையால் இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அச்சதைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதை தான் அச்சதைன்னு சொல்கிறோம். அதையும் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியாக கணவர் கையால் நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அச்சதை இதுவும் உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்கள் கணவர் கையால் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி அவர் கையால் நாளைய தினம் ஏதாவது ஒரு காசு ஒரு நிறைய கொடுக்கலைனாலும் ஒரு 11 ரூபா இல்லைன்னா ஒரு ரூபா நீங்கள் வாங்கி உங்களோட பர்ஸ் உங்களுக்குன்னு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் வச்சுருப்பீங்க, இல்லை நகை பெட்டி வச்சுருப்பீங்க, அதோடு சேர்த்து அந்த காயின் உங்கள் கணவர் கையால் வாங்கின காசோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து அந்த பெட்டியில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு பண வரவுங்கிறது எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக நிறைய மக்கள், அதாவது இங்கே கிராம மக்கள் நிறைய பேர் இதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைய தினத்தில் நம்ம வாங்கக்கூடிய நம்ம கணவர் கையால் வாங்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இதை வந்து செய்து பாருங்கள். கட்டாயம் அடுத்த திருவாதிரைக்குள்ளே பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் அமோகமாக இருக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.